குரு பெயர்ச்சி ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ரிஷபத்தில் இருந்து 3வது வீட்டில் குரு உச்சமாகிறார். 3ங்கிறது தைரியம், வீரியம், ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறப்பு தடையாக இருந்துச்சு அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும். 2வது, எனக்கும் என் தம்பிக்கு சண்டை, தங்கச்சிக்கு சண்டை, உங்களுக்கும் இளைய சகோதரர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆயிரும். பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை, அதனால பிஸ்னஸ் இடையூறாக இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனையும் நீங்கிரும். பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் பேசுவீங்க, ஃப்ரீ பேர்ட் ஆவீங்க. இத்தனை நாள் நான் கூண்டுக்குள்ளேயே இருக்கிறேன், என்ன ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அடிமை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா அந்த அடிமை வாழ்க்கை உங்களுக்கு விடுதலையாக மாறும். இன்றைக்கி கூண்டு கிளி பறந்து வெளியே போக போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை இங்கே கிடைக்க போகுது. 2வது, ஒரு வியாதி இருக்குது, அதனால் ஆயில் எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த நெஞ்சில் லைட்டாக வலி வந்தாலே பயமாக பக்கு பக்குன்னு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வியாதியே சரியாயிரும். அதனால் உங்களை ஆயில் நீட்டிக்கப்படும், பிரச்சனையே இல்லை. பூர்வீக சொத்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அக்டோபரில் இருந்து டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 90% வாய்ப்பு இருக்குது. அதனால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக அப்பா வழி சொத்துக்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக கிடைக்கும். அம்மா வழி சொத்துக்களாக இருந்தால் கொஞ்சம் டவுட்டு தான், 40% தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான், கோச்சாரத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து 4ல் கேது. 4ங்கிறது உங்களுடைய தாய் வீட்டில் கேது இருக்கிறார். இது தாயினுடைய பாசத்தை கண்ட்ரோல் பண்ணும். வழக்கம் போல் இங்கே 9 ஆக்டிவேட் ஆயிடுச்சு, 4 திவால் ஆயிடுச்சு. அம்மா உங்களை வெறுப்பாங்க, அப்பா உங்களை அரவணைப்பாங்க, அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவோட பிஸ்னஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுவீங்க, அப்பா கிட்டேருந்து எல்லா அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும், அம்மா உங்களை தள்ளி வச்சுருவாங்க. சரி, பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் இப்படி தான் பிரச்சனை உங்களுக்கு நடக்குது எக்ஸாக்ட்லி அப்படின்னா அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, இந்த பிரச்சனை சரியாயிடும். டிசம்பர் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது எந்த தீய பலன்களையும் பெரிய அளவில் பண்ண மாட்டார். அவர் பாசிட்டிவாக தான் செயல்படுவார். உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் என்ன வலிமையில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து. நல்ல பவரில் இருந்தாருன்னா பரவாயில்ல, இல்லைங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தீய பலன்களை அதுக்காக அனுபவிக்க நேரிடும். அதனால் கவலைப்படாதீங்க. 4ல் கேது இருக்கிறங்காட்டி உங்களுக்கு சுகஸ்தானம், வீடு வாசல் இது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும், தடைபடும்னே சொல்லலாம். டிலேங்கிறது வேறு, தடைங்கிறது வேறு. முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. 6 மாதத்துக்கு ஒன்றுமே செயல்பட முடியாத மாதிரி இருக்கும். 6 மாதம் கழிச்சு அட்வான்ஸ் கொடுக்குறது, இது எல்லா வேலையும் பண்ணுங்கள். பணம் கொடுத்துட்டேன் வரல அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, 6 மாதத்துக்கு இந்த பிரச்சனை நீடிக்கும். அதனால் அவங்ககிட்ட போய் வாய் சண்டை போடாதீங்க. போட்டிங்கன்னா இதை அடுத்து கேஸுக்கு இழுத்துட்டு போகும். என்ன பண்ணாலும் 6 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். அதனால் ஆமாம், நேற்று ஜோதிடர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டீலில் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 2வது, 9க்கு உண்டான சனி உங்களுக்கு 11ல் இருக்கிறார். ஓகே, பாசிட்டிவான சிக்னல் தான். 2வது, சனி குரு வீட்டில் இருக்கிறார். அதுவும் அதை விட பாசிட்டிவான செயல். அதனால் நீங்கள் செகண்ட் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகும். 10ல் ராகு இருக்கிறார். 10ங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானங்கிறது ஓகே. தொழில் ஸ்தானத்துக்குரியவர் 11ல் இருக்கிறார், குரு வீட்டில் இருக்கிறார். அப்போ தொழில் நல்லா போகும், அதெல்லாம் சரி. ஆனால் 10ல் இருக்கக்கூடியவர் ராகு. 2வது, சனி ராகு அடுத்தடுத்த வீடுகளில் இருக்காங்க. இந்த சனி ராகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறைச்சல், உங்கள் மண்டையில் தேவையில்லாத சவுண்டு கேட்குறது, இந்த காதில் ஒரு இறைச்சல் கேட்குறது, தலைவலி வர்றது, இது எல்லாமே குப்பை டஸ்ட்டுனால வரக்கூடிய அலர்ஜி, இது எல்லாமே ஸ்கின் டிசீஸ், இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங் டெமாலிஷ் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். வீட்டை போட்டு இடிக்கிறது, போர் போடுறது, இந்த மாதிரி சவுண்டெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு நிம்மதியாக படுத்த நிம்மதியான தூக்கம் வராது. தூக்கம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ரிஷப ராசிங்க ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்கன்னா, மருதாணி இலை இருக்கு இல்லையா, மருதாணி இலை, பூ தான் நம்பர் 1. அந்த மருதாணி பூவை தலைவாணி உரைக்குள்ளே வச்சு தூங்குங்க. மருதாணி கைக்கு வைங்க. உச்சந்தலையில் மட்டும் மருதாணி கொஞ்சம் அரைச்சி வச்சுருங்க. மருதாணி கைக்கு வைக்கிறோம் அந்த பதத்தில் உச்சந்தலையில் வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது தூங்குங்க. கூலிங், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம கூலிங் வச்சு சாந்தப்படுத்துகிறோம், அவ்வளோதான். இல்லைனா நல்லெண்ணெய் கொஞ்சம் வைங்க. ஏசி ரூமில் படுக்கிறீங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீஸ் தண்ணி குடிங்க, குளிர்ச்சி, நல்ல தூக்கம் வரும், கண் பிரைட்டாக இருக்கும். 40 டிகிரி, ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கும் அப்படி தான். அதனால் நீஸ் தண்ணி குடிங்க. பழசு எது சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு மெடிசன். பழசை புதுசாக மாற்றுற பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சனி ராகு இந்த வேலையை பண்ணுவாங்க. மெடிக்கல் வைக்கலாம், மெடிக்கல் மருந்துகளை கை மாற்றி விடுற வேலையை செய்யலாம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். தியேட்டர் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் தியேட்டரை ஒன்று விலைக்கு வருது, நாங்கள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தியேட்டர் எடுக்கலாம். பள்ளிக்கூடம் எடுக்கலாம், ஸ்கூல் எடுக்கலாம். ஸ்கூல் ஒன்று சேலுக்கு வருதுங்க, அந்த ஸ்கூல் நான் ரன் பண்ணலான் இருக்கேன், அப்படியே டேக் ஓவர் பண்ணலான் இருக்கேன், அவங்க பேர்லேயே ரன் பண்ணலான் இருக்கேன். அதை சில ஸ்கூலில் ஃப்ரான்ச்சைஸில் இப்போ எடுக்கிறாங்க.
அந்த பிராண்ட் நேம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நீங்கள் நடத்தலாம். ஒரு சம் பர்சன்டேஜ் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடணும் அந்த பிராண்ட் நேமுக்கு. அப்படி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்கூல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா க்ரீச் இந்த குழந்தைகள் பாதுகாப்புன்னு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லாமே உங்களை ஒர்க் அவுட் ஆகும். குரு ஸ்தானத்தில் நீங்கள் என்ன பண்ணினாலும் எஸ் இட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை சார் இதில் இல்லை படிப்புலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த டர்ஃப்னு ஒன்று போடுறாங்க கிரிக்கெட் விளையாடுறது, அதெல்லாம் செம பிஸ்னஸாக போய்ட்டுருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி கோச் அப்படின்னு பண்ணுறது, இந்த பக்கம் படிப்புனா தான் டீச்சர், இந்த பக்கம் திரும்பி கோச் அப்படின்னு மாறிக்கோங்க. இப்போ நான் கோச் ஆகலாமா? எஸ் கோச்சுக்கலாம், நீங்கள் கோச்சுக்கோங்க. அந்த டர்ஃப் போடுங்க, அந்த பிஸ்னஸ் நல்லா வரும், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழில். அதான் குரு சனி 10 குடையவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், அதனால் நல்ல பாசிட்டிவாக இருக்கும். இவங்க 2 பேரும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்காங்க, அதனால் இது எல்லாத்துக்குமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகும். 2வது சுக்கிரனும் வலிமையில் தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் தொடர்ந்து ஒரு 3 மாதங்களுக்கு உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான், அதனால் பணம் வரும். நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் குளிக்கிறத நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேண்டாம். போனீங்கன்னா வலிக்கு விட்டு கீழே விழுகிறது, காலில் அடிபடுறது, வயிற்றில் அடிபடுறது, இந்த மாதிரி குறிப்பாக லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லெஃப்ட் காலில் அடிபடும் ரிஷப ராசியெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆப்ரேஷன் அளவுக்கு போகாது, அடிபடும், மொக்க அடிபடும், டம்முன்னு சவுண்டு கேட்கும். எல்லாமே இந்த சவுண்டு ஞாபகம் வச்சுங்க, இறைச்சல், இதை பேஸ் பண்ணி நடக்கும். கார் டம்முன்னு இடிக்கிறது, இது எல்லாமே தான். உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது, பட் இந்த சவுண்டு இது கிரியேட் பண்ணுறது, குக்கர் வெடிக்கிறது, இந்த மாதிரி பிளாஸ்ட் எல்லாமே நடக்கும். பிளாஸ்ட் குக்கர் வெடிக்கும், ஆனால் சேதம்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி பல்பு வெடிக்கிறது, எஸ் இந்த மாதிரி பிளாஸ்ட் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இதில் கவனமாக இருங்க. வெளிநாடு போகலாம், 2வது திருமணத்துக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. முதல் திருமணம் சற்று தாமதமாகும். முதல் திருமணத்தை காட்டிலும் 2வது திருமணம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப நல்லது. சிறு தூர பயணம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு வரலான்னு இருக்கேன், பக்கத்தில் இப்போ ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், எஸ் இட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஹைதராபாத்தில் பண்ணலான்னு இருக்கேன், ஒர்க் அவுட் ஆகாது. சிறு தூர பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இதெல்லாம் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்த வீடியோ பார்ட் 2 போடுறேன், அதில் உங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். கேளக்கே சித்தர் நமோ நமக.